என்ன இருந்தாலும் அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நயினார் நாகேந்திரன் இப்படி பேசியிருக்கக்கூடாது. அதாவது இந்த த்ரிஷா, விஜய் அவங்கள பத்தி அந்த ரெஃபரன்ஸ் அது வந்திருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த அரசியல் நாகரிகம்ன்றது இருக்குதே, ஐயோ! தமிழ்நாடு சூழலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பெரியார், காமராஜர், ஆ அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி நீங்க எந்த தலைவர்களையும் எடுத்துக்கங்க. இதில ஒருத்தராவது இந்த கட்சிகள், தலைவர்கள்னு சொல்றவங்க விட்டு வச்சிருக்கிறாங்களா? எல்லார பத்தியும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள பத்தி, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைய பத்தி, அவங்களுடைய திருமணத்திற்கு மீறிய உறவுகள பற்றி, ஆ சொத்துகள பற்றி, வாரிசுகள பற்றி பேசாத பேச்சாங்க. அந்த ட்ரெடிஷன் இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துகிட்டு வரத்தான் செய்யுது. அதாவது ஒரு பக்கம் இது வந்து அரசியல் நாகரிகமா? அப்படின்னு கேட்குற ஆட்களே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர பத்தி இப்போ கடுமையான விமர்சனம், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பற்றி கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. பொது வெளியில பேசியிருப்பாங்க. அது அது ரொம்ப சகஜமாக நடந்துகிட்டு வந்தது தான் தமிழ் ப அரசியல் பண்பாடு. இது ஒரு மட்டரகமான அரசியல் பண்பாடுங்க. இந்த தலைவர்கள் மத்தியில இருக்கிறது. தலைவர்களே எப்படின்னா, தொண்டர்கள பற்றி நம்ம கேட்கவே தேவையில்ல. அதில இந்த பேச்சாளர்கள் இருக்காங்க, சிறப்பு பேச்சாளர்கள். அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆ இப்போ கூட ஒரு பேச்சாளருக்கெல்லாம் தண்டனை கூட சிறை தண்டனை கூட கிடைச்சிருக்குது போல. இந்த மாதிரி எங்க பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இப்படிப்பட்ட செய்திகளால, வசைகளால அப்படியே மலிஞ்சு கிடக்குது. இதுதான் அரசியலாகவே இருக்கு. இதுல நீங்க அரசியல் நாகரிகத்த பத்தி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. எப்படி இந்த நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி பேசுனதுல வியப்பில்லையோ, அது மாதிரி இந்த நயினார் நாகேந்திரன விமர்சனம் பண்றதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவருக்குமே அருகதை கிடையாது. விஜய் உட்பட.